வணக்கம், வெல்கம் டு டிராவல்ஸ் கிச்சன். சலாம் அலைக்கும். என்னங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஈராக் டிஷ். ஆமாங்க, அது வந்து ஈராக் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது யாருன்னா சதாம் ஹுசேன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஈராக்கு. அது வந்து நம்ம தலைவர் வந்து இல்லை. ஆனால் வந்து இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன். ஸோ ரெண்டு முக்கியமானது வந்து என்னென்னா, ஹிஸ்ட்ரியில் வந்தது வந்து ஒன்று சதாம் ஹுசேன், இன்னும் வந்து பாபிலோன். சரியா? சரி, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு கிளாசிக்கான என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஈராக்கி ரைஸ். அது ஒன்றுமே கிடையாதுங்க, அதெல்லாம் நம்ம வீட்டிலே சமைக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்மிசிலி சோறு, அதாவது வெர்மிசிலி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தமிழில் சொல்லணுன்னா சேமியா சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். சேமியாவில் வந்து நம்ம வந்து ஒரே ஸ்வீட்டாக பண்ணியிருப்போம், பாயசம்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து சோறில் மிக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா சோறு தான் பண்ணி பார்க்க போகிறோம், ஒரு ஈராக் டிஷ். ஸோ அதை தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத அப்படியே போய் பாட்டு வந்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து சட்டி எடுத்துருக்கோம். சட்டியில் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் பட்டர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன ஆட் பண்ணுங்கன்னா, நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். ஏன்னா பட்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதனால தான் நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அதோடு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே பிரியாணி இலை ஒரு 3 இலையை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஒரு 2 கிராம், ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கிராம்பு ஒரு 4 கிராம்பு. லைட்டாக அதை அப்படியே குக் பண்ணிவிட்டு அதை வதங்கினோடனே என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த வெர்மிசிலி அதாவது சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து 1.5 கப்பு வந்து சேமியாவை ஆட் பண்ணியிருக்கேன். வறுத்த சேமியா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைட்டாக என்ன ஆச்சுன்னா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. நான் வறுத்த சேமியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவருக்காண்டி இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து 3 கப்பு, அதாவது 3 கப்பு ரைஸுக்கு 4.5 கப்பு தண்ணி எடுத்துருங்க. அதாவது 1:1.5. சரியா? 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் வந்து தண்ணி எடுக்கணும். ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி வந்து இது 4 கப்பு இதில் இருக்குது. 4 கப்பு ஊற்றியாச்சு. ப்ளஸ் 4.5 கப்பு சொன்னேன் இல்லையா? அதனால் ஒரு 4.5 கப்பு அதையும் ஊற்றிக்கோங்க. லைட்டாக அப்படியே கொதிக்கணும். கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ரைஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா, நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து 20 நிமிஷம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நல்லா தண்ணியில் அந்த ரைஸை சோக் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து 20 மினிட்ஸ் வந்து, அதாவது 20 நிமிடங்கள் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரைஸை போட்டாச்சு. அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இது கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை குக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெர்மிசிலி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, மிளகு. அதாங்க இதில் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்லலாம் சொன்னீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படி மேலே, அது மாதிரி நீங்கள் லைட்டாக என்ன பண்ணுங்கன்னா, அந்த மிளகை அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து மேலே தூவியாச்சு. அதை அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வெர்மிசிலி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தாலே தெரியும் அந்த ரைஸ் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஈராக்கி ரைஸ் ரெடி ஆச்சு. ஸோ என்னோட நாங்களாம் சேர்ந்து என்னோட தம்பிமார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நான் வந்து சமைச்சு இது நான் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. இது உண்மையிலங்க ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஒரு ட்ரையாக வச்சிங்கனாலும், சூப்பரான ஒரு ஃபிஷ் கறி வச்சிங்கனாலும், ஃபிஷ்ஷை ட்ரையாக வச்சனாலும் இது செமையாக வரும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செமையாக இருக்கும். ஸோ இதை ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈராக் ரைஸ் சூப்பராக இருக்குங்க, நல்லா அருமையாக. அங்கே பாருங்க, ரைஸை பார்த்தாலே தெரியும். அண்ணன் நல்ல பக்குவமாக நல்லா ரைஸை வந்து நல்ல பக்குவமாக கரெக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இது சிம்பிளுங்க. அதை செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். வீட்டில் அடிக்கடி செய்யுங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குங்க. அதாவது அந்த ரைஸில் வந்து ரைஸும் அந்த சேமியாவும் அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆன ஃப்ளேவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்குது. அதில் பட்டர் வேறு மிக்ஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு எப்படி சொல்ல நல்ல ஒரு பதத்துலேயும் இருக்குது. நல்ல ஒரு மனம் எல்லாமே சேர்ந்து இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது இல்லை இந்த ரைஸில் வந்து. அதனால் ஈஸி டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரைஸுக்காண்டி எல்லோரும் ஈராக் போய் சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் இங்கே வந்து சமைச்சு சாப்பிடுங்க. சரியா? மறந்துடாங்க. இந்த ரைஸை நல்லா சாப்பிட்டு பாருங்க. இந்த ரைஸை நீங்கள் வெறுமையாகவே சாப்பிட்லாங்க. குழம்பு ஊற்றணும் கூட இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரைஸ். இதே மாதிரி புது வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறோம். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த டிஷ்ஷை வீட்டில் சாப்பிடுங்க. See you.